ஒரு கதவு. அது திறந்தால் நீங்க பார்த்த உலகம் மட்டுமில்ல, நீங்க நினைக்காத ஒரு உலகம் உங்களை காத்திருக்கிறதுன்னா, சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிடும். அந்த நொடி எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. பிரதீஷ் ஒரு சாதாரண பையன். ஆனா இன்று இரவு அவன் வாழ்க்கை சாதாரணமாய் இருக்கப் போவில்லை. நேற்று அவன் ஒரு ஒளியை பார்த்தான். அந்த ஒளி அவனை பார்த்து சொன்னது, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இன்று அவன் அந்த உண்மையை தேடப் போகிறான். அந்த கதவு திறக்கப் போகிறது. மாலை நேரம். வீட்டில் எல்லாரும் தங்கள் வேலைகளில் இருந்தார்கள். ஒரு சாதாரண நாள் மாதிரி. ஆனா பிரதீஷ் மனசு மட்டும் அமைதியாயில்லை. நேற்று இரவு நடந்தது அவன் மனசில் இருந்து போகவே இல்லை. அந்த ஒளி, அந்த குரல், நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அது கனவா அல்லது உண்மையா? அவன் படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்தான். அவன் கண்கள் ஒரே இடத்துக்கு திரும்பின. மேலே இருக்கும் தாத்தா அறை. அந்த அறை பல மாதங்களாக யாரும் திறக்காதது. அங்கே யாரும் போக மாட்டாங்க. அதுக்குள் என்ன இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனா இன்று அந்த கதவு சின்னதாக திறந்திருந்தது. பிரதீஷ் இதயம் வேகமாக துடித்தது. இது எப்படி திறந்தது? அவன் மெதுவாக படிக்கட்டுகளை கடந்து மேலே போனான். ஒவ்வொரு அடியும் அவன் மனசில் ஒரு கேள்வி, நான் போகலாமா? ஆனா அவன் நிற்கவில்லை. அவன் கதவின் முன் நின்றான். காற்று மெதுவாக கதவை அசைத்தது. அவன் கையை மெதுவாக நீட்டினான். ஒரு நொடி அவன் யோசித்தான். பின்னர் அவன் கதவை தள்ளினான். அவன் உள்ளே நுழைந்தான். அந்த அறை ஒரு வேறு உலகம் மாதிரி இருந்தது. பழைய புத்தகங்கள், தூசி படிந்த பொருட்கள், சுவரில் மங்கிய புகைப்படங்கள். ஒரு மூலையில் அவன் தாத்தாவின் படம். அந்த படம் அவனை பார்த்து கொண்டிருந்தது போல இருக்கின்றது. அறை முழுக்க ஒரு விசித்திரமான அமைதி. ஏதோ நடக்கப் போகிறது. அறை முழுக்க ஒரு விசித்திரமான அமைதி. காற்று கூட சற்று கனமாக இருந்தது. ஒரு ஜன்னல் மட்டும் திறந்திருந்தது. அங்கிருந்து வரும் காற்று பழைய காகிதங்களை அசைத்தது. பிரதீஷ் மெதுவாக உள்ளே நடந்தான். அவன் கண்கள் அறையின் ஒவ்வொரு மூலையையும் பார்த்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவன் கவனம் ஒரு இடத்தில் நின்றது. அறையின் மூலையில் ஒரு சிறிய மரப்பெட்டி. ஆனா அது மட்டும் மற்ற எல்லாவற்றையும் விட வித்தியாசம். அது தூசி இல்லாமல் சுத்தமாக இருந்தது. மேலும் அது மெதுவாக ஒளி விட்டது. இது என்ன? அவன் மெதுவாக அந்த பெட்டிக்கு பக்கத்தில் சென்றான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. அவன் கையை நீட்டினான். அந்த நேரத்தில் அந்த பெட்டியின் மேலிருந்த குறி மெதுவாக பிரகாசிக்க ஆரம்பிச்சது. ஒளி மெதுவாக அதிகரித்தது. பிரதீஷ் பயந்தான். ஆனா அவன் கண்கள் அந்த பெட்டியிலிருந்து விலகவில்லை. இது சாதாரணம் இல்ல. அவன் கையை இன்னும் அருகே கொண்டு போனான். திடீரென்று டக் 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 பெட்டி குலுங்க ஆரம்பிச்சது. பிரதீஷ் உடனே பின்னால் ஒரு படி எடுத்தான். இது என்னடா? அந்த பெட்டி இப்போ அதிகமாக குலுங்க ஆரம்பிச்சது. அறை முழுக்க ஒரு வித்தியாசமான சக்தி பரவியது. ஜன்னல் கதவு தானாக அடைந்தது. காற்று வேகமாக சுழல ஆரம்பிச்சது. பழைய காகிதங்கள் எல்லாம் பறந்தது. அந்த பெட்டி மட்டும் அந்த சக்தியின் நடுவில் பிரகாசித்தது. அது மெதுவாக திறக்க ஆரம்பிச்சது. பிரதீஷ் மூச்சை பிடித்துக் கொண்டான். இது திறக்கக்கூடாது. ஆனா அது நிற்கவில்லை. பெட்டி முழுக்க திறந்தது. அதுக்குள் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெடித்தது. அந்த ஒளி அவனை நோக்கி வந்தது. பிரதீஷ் கண்களை மூடியான். அந்த நேரத்தில் ஒரு குரல்
மெதுவாக, ஆழமாக. நீ மீண்டும் வந்திட்டே பிரதீஷ். அவன் கண்களை திறந்தான். நீ யார்? அந்த ஒளி இன்னும் பிரகாசித்தது. அது அவனை சுற்றி வந்தது. அறை முழுக்க இப்போ அந்த ஒளி மட்டுமே. பின்னர் அந்த குரல், நீ நினைக்கிறதை விட இது பெரியது. பிரதீஷ் பயந்தான். ஆனா அவன் உள்ளே ஒரு கேள்வி, இது என்ன விஷயம்? அந்த ஒளி மெதுவாக பதில் சொன்னது, இது ஒரு பெட்டி இல்லை, இது ஒரு கதவு. அந்த வார்த்தைகள் அவனின் வாழ்க்கையை மாற்றப் போகிற உண்மை. அவன் மெதுவாக அந்த பெட்டிக்குள் பார்த்தான். அந்த நேரத்தில் உள்ளே ஒரு உலகம், சுழலும் ஒளி, ஒரு பாதை, ஒரு அழைப்பு. அது அவனை உள்ளே வர சொன்னது போல. பிரதீஷ் முழுக்க அதிர்ச்சி. பிரதீஷ், அவன் கண்கள் அந்த பெட்டிக்குள் உறைந்து போனது. அது ஒரு பெட்டி இல்லை, அது ஒரு உலகம். அந்த ஒளி சுழன்று கொண்டிருந்தது, ஒரு பாதை போல. அதன் உள்ளே ஆழமாகச் சென்றது. அவன் மூச்சு வேகமானது. இது எப்படி சாத்தியம்? அந்த நேரத்தில் அந்த குரல் மீண்டும் ஒலித்தது, நீ பார்க்கிறதெல்லாம் உண்மை. காற்று வேகமாக சுழல ஆரம்பிச்சது. அறையிலிருந்த பொருட்கள் அசைந்து கொண்டிருந்தது. பிரதீஷ் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றான். ஆனா அந்த ஒலி அவனை தன்னிடம் இழுக்க ஆரம்பிச்சது. அவன் கால்கள் மெதுவாக முன்னே நகர்ந்தது. நான் உள்ளே போகணுமா? சில நொடிகள் அமைதி. பின்னர் அந்த குரல், இதுதான் உன் பயணத்தின் ஆரம்பம். பிரதீஷ் கண்களை மூடியான். ஒரு ஆழமான மூச்சு. அவன் மனசுக்குள் பயம், ஆனா அதைவிட பெரியது ஒரு தைரியம். அவன் கண்களை திறந்தான். அவன் முன்னே அந்த சுழலும் ஒளி உலகம். அது அவனை அழைத்தது, வா என்று. அவன் மெதுவாக ஒரு படி முன்னே வைத்தான். அந்த நேரத்தில் ஒளி அதிகமாக பிரகாசித்தது. காற்று மிக வேகமாக சுழன்றது. அவன் உடம்பு லேசாக ஆக ஆரம்பிச்சது. என்ன நடக்குது? அவன் இன்னொரு படி வைத்தான். அவன் கால்கள் இப்போ அந்த ஒளிக்குள். ஒரு சக்தி அவனை முழுவதும் மூடியது. அவன் உடம்பு மேலே தூக்கப்படுவது போல. அவன் சுற்றி நட்சத்திரங்கள், ஒளி அலைகள், வித்தியாசமான காட்சிகள். அவன் குரல் கேட்கவில்லை, அவன் உடம்பு மட்டும் நகர்ந்தது. அவன் இப்போ அந்த உலகத்துக்குள் இழுக்கப்பட்டான். இது உண்மையா? அவன் முழுக்க அந்த ஒளிக்குள் மறைந்தான். அந்த அறை மீண்டும் அமைதியானது. பெட்டி மெதுவாக மூடியது. ஒளி மறைந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறிவிட்டது. பிரதீஷ் இப்போ அந்த உலகத்தில். அந்த ஒளி மெதுவாக மறைந்தது. அந்த சுழலும் சக்தி ஒரு நொடியில் அமைதியாகிவிட்டது. தாத்தா அறை மீண்டும் அமைதி. பழைய புத்தகங்கள் அதே இடத்தில். காற்று மெதுவாக மட்டும் வீசியது. எதுவும் நடந்ததே இல்லாத மாதிரி. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறிவிட்டது. பிரதீஷ் அந்த அறையில் இல்லை. அந்த மரப்பெட்டி மீண்டும் மூடப்பட்டிருந்தது. அது இப்போ சாதாரணமாக இருந்தது. ஒளி இல்லை, சத்தம் இல்லை. ஆனா அதுக்குள் இன்னும் ஒரு உலகம் இருக்கிறது. அந்த நேரத்தில் கீழே இருந்து ஒரு குரல், பிரதீஷ் எங்கே இருக்கே? ஆனா பதில் இல்லை. அந்த பெட்டியின் மேலிருந்த குறி ஒரு நொடிக்கு மீண்டும் மெதுவாக பிரகாசிக்கிறது. அந்த நேரத்தில் அந்த குரல் மீண்டும் மிக மெதுவாக, இதுதான் ஆரம்பம். சில கதவுகள் ஒரு அறைக்கு திறக்காது, ஒரு புதிய உலகத்துக்கு திறக்கும். அந்த உலகத்தில் பிரதீஷ் இப்போ தனது பயணத்தை ஆரம்பித்திருக்கிறான்.